ಒಳಗೆ ಸದಾ ನಿಲದೆ ಮಿಡಿದಿದೆ ಅಮ್ಮ ಗುಡಿಯ ಹಂಗಿರದ ಕೀರ್ತನೆ ಬೇಗಿರದ ನಡೆವ ದೈವವೇ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ನನ್ನೀ ಜನುಮ கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான் அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கல்லானா மனம் கல்லாய் போன மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனில் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி. மூன்றாவது வட்டத்து சார்பாக எக்ஸ் கவுன்சிலர் சுரேஷ் தலைமையில் அண்ணன் சேகர், அண்ணன் முரளி, ஜெயக்குமார், அண்ணன் கேசவல், ஜெயக்குமார், சந்தோஷ் எல்லாரும் சார்பாக அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கோம். நான் நீங்கள் ஏரியா சார்பாக வந்தால் கூட நான் ஃபஸ்ட்டு நானும் கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுக்கிறேன். அந்த நோவோடு உங்ககிட்ட பேச வந்துக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஏதோ மனுஷன் வந்து இன்றைக்கி தான் ரோட்டுக்கு வந்துக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஏன்னா கொத்தடிமை மாதிரி இருந்தீங்க பெம்மலூரில், யாராலே இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா மைன்ஸில் இந்த ஒரு 2 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது யார் யார் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். சாப்பாட்டில் முடிவு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா கூட கடகடன் மேனேஜரே வருவான், சோறு போட்டுன்ட்டு அவன் சாப்பிட்டோன்னே மேனேஜரே துண்டாரு ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவான். பழைய பிஜிஎம்எல் எம்ப்ளாய் மேனேஜரே சாப்பிட்டாருப்பா, நம்மளாம் என்ன பண்ணலான்னு சொன்னோன்னே கடகடன் எல்லாம் போய் எரமாடு மாதிரி அப்படியே மாடு மாதிரி பின்னால் கடகடன்னு போய் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவோம். இப்படி இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு உண்மையை அறிஞ்சு இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு நம்மளால சாப்பிட முடியாது, இந்த சம்பளம் பத்தாதுன்னு நம்ம எல்லாம் வெளியே ரோட்டுக்கு வந்துக்கிறோம். உண்மையிலே சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு நீங்கள் என்ன வேணா நினச்சிங்கோ, ஆனால் என்னன்னா இன்னைக்கு டெய்லி ஒரு லீடர் உங்ககிட்ட வராங்க, எல்லாம் சந்தோஷமாக பேசுகிறீங்க, அவங்கள ஒருத்தர் வாழ்த்துறாரு, நீங்கள் சொல்கிறீங்க எதனா பண்ணு போங்க. அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வரும், எம்பி எலெக்ஷன் வரும். அன்னைக்குன்னா இந்த எல்லாரும் கேட்க முடியுதோ இல்லையோ, உங்களை பெரும்பான்மையாக ஒரு லீடரை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களே, டிசிஎல் ஆகட்டும், எக்ஸ் கான்ட்ராக்ட் ஆகட்டும், அவங்கெல்லாம் வர்ற லீடர்கிட்ட எங்களுக்கு இதெல்லாம் கோரிக்கை, நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நான் ஓட் போடுவோன்னு கேளுங்க. ஏன்னா வர்ற லீடர்கிட்ட நீங்க என்ன பேசுறீங்கன்னா, அவர் 500 நீ 1000மா, 1000 அவர் 2000மா, அதுக்கு நீ ஓட்டை வித்துருவ. ஆனா இன்னைக்கு வந்து உக்காந்தீங்கன்னு ரோட்ல எவனும் தெரியல லீடர்னா, அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுந்த எம்எல்ஏ ஆகட்டும், எக்ஸ்எம்எல்ஏ ஆகட்டும், நான் கூட எஸ்ராஜன் சார்பாக ஓட்டு கேட்டுக்கிறோம். காசு செலவு பண்றாள் அதை எடுக்க தான் ட்ரை பண்ணுவான் லீடர், வெளியே சொல்லலைன்னா கூட. இன்னைக்கு 10 லட்சம் செலவு பண்ணா அதை 15 எப்படி வீட்டுக்கு எடுத்துன்னு போறதுன்னு தான் யோசிக்குவாங்களே கண்டி. உனக்கு 10 லட்சம் செலவு பண்ணிட்டு நீ வேலை செய்வாங்களா? நீ ஓட்டுக்கு காசு வாங்கிடுவ, எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு ஊர்ல லீடர் சரியில்லை, எவனும் சரியில்லை, இந்த ஊர்ல எங்களை யாரும் வந்து பார்க்கலன்னு ஃபர்ஸ்ட் நாள் 3 நாள் 2 நாள் 2 நாள் 3 நாள் நீங்களும் எல்லாரும் திட்டீங்க, யாரும் வரல. நீங்க இன்னைக்கு எல்லாரும் உங்களை தேடி வந்துட்டோம், ஏரியா சார்பா நாங்க வந்துட்டோம். இன்னைக்கு நீ முடிவு பண்ணோம்,
நாங்க என்ன அடுத்த கட்டு போராட்டத்தை நாங்க எப்படி எடுத்துன்னு போக போறோம்ட்டு. இன்னைக்கு ஏன்னா லீடர் யாரும் வந்து உங்க குறைய கேட்கல, யாரும் உங்க வீட்டுக்கிட்ட வரல, ஐயோ யாரும் வரலன்னு துச்சிங்க. உங்களுடைய பவர் உங்களுக்கு என்னான்றதை நீங்க உணர்ந்துக்கணும். ஏன்னா எந்த லீடர் வீட்டுக்கிட்டே போயிருந்தீங்க எங்களுக்காக நாங்க போராட்டத்துல உட்காந்துக்கிறோம் வாங்கோன்னு யாரையும் கூப்பிடல. நீங்க உட்காந்த ஒரே பயத்துல ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்றேன். நீ நினைச்சுன்னு இருக்குவ நான் ஒண்டி தான் ஒரு ஓட்டு, நான் இங்க உட்காந்துக்கிறேன் எல்லாம் இது அப்படி இல்லை, அது இல்லை கேல்குலேஷனு. உன்னை சார்ந்து உன்னுடைய மனைவி, உன் மனைவி வீட்டுல அவங்க அப்பா அம்மா, உன் வீட்டுல உங்க அப்பா அம்மா, இல்ல உன் அண்ணன் தம்பி, எப்படி கணக்கு போட்டாலும் 10 ஓட்டு. இங்க வர்ற லீடருடைய கண்ணுக்கு அந்த 10 ஓட்டு தான். அந்த 10 ஓட்டை யாரு வாங்குறது? நானே வந்து பந்தல்ல உட்காந்துக்கிறேன், நான் அங்க வந்துடுறேன் இங்க வந்து, அதுல உன்னுடைய கஷ்டத்தை நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு அதிகப்படியா வயசுக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல சேலரி மட்டும் தான் எதிர்பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் சின்ன வயசுக்காரருக்கு அடிக்கிட்டோம். அப்படி யோசித்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி தீர்வு காணா நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு இந்த இது லீடருங்க ஒன்று பேசுறாங்க, கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட இங்க எம்பி வந்து பேசுறாரு. அவர் விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாத பேசுறாருன்னு தெரியல. ஏன்னா இங்க இருக்கிற டீசல் எக்ஸ்ட்ரெயினி எல்லாரும் எடுத்து பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இன்டர்வியூ எடுத்து மெடிக்கல் சர்டிபிகேட் மெடிக்கல் செக்அப் கூட மெடிக்கல் சென்டர்ல குறைஞ்சது 10 பேருக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்டா தான் கொஞ்சம் சிவில் ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கெங்கயோ வேலை செஞ்ச இந்த தொழிலாளி நீங்க வந்து உட்காந்துக்கிற ஒருத்தரும் வந்து பெம்மல்ல வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணம் என்னன்னா பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீங்க வேலை கிடைச்சிடும். வால்வோல செஞ்சிருந்தவங்களோ இல்ல பெங்களூர்ல பிரைவேட்ல செஞ்சிருந்தவங்களோ இல்ல சென்னையிலயோ ஏதோ ஒரு நல்ல இடத்துல வேலை செஞ்சிருந்தவங்க கூட வேலை விட்டு வந்த ஒரே காரணம் என்னன்னா பர்சனல் டிபார்ட்மெண்ட் பெம்மல்ல இருந்து கூப்பிட்டுக்கிறாங்க வேலைக்கு. நான் ஒரு ட்ரெயினி, நான் ஐடிஐ முடிச்சுக்கிறேன், அப்ரண்டிஸ் பண்ணிக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடும், பர்மனெண்ட் ஆகும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும் தான் எல்லா வேலையும் விட்டு இங்க வந்துக்கிறது. ஆனா எம்பி என்னன்றாருன்னா கான்ட்ராக்டுக்காரர் வரல. கான்ட்ராக்டுக்காரன் இங்க இதுக்கு சம்பந்தமே இல்லையா? கான்ட்ராக்டுக்காரன் வருஷம் ஒரு கான்ட்ராக்டுக்காரன் மாறுவான். ஒரு வருஷமோ கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட போய் இங்க ட்ரேட் யூனியன் போய் பேசின்னு இருக்குமா எங்களுக்கு பேமெண்ட் ஜாஸ்தி பண்ணுன்ட்டு. பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல எந்த கான்ட்ராக்டுக்காரன் ஜாஸ்தி காசு செலவு பண்றானோ அவனுக்கு கான்ட்ராக்ட். இன்னும் ஓப்பன் கான்ட்ராக்ட் வச்சு இவ்வளோ உங்களுக்கு இது நான் இதெல்லாம் பண்றாங்களா? ஒன்றும் கிடையாது. அங்க பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு யாரெல்லாம் கரெக்டான மாசம் காசு கொடுத்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் மூலியமா அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆகும் போது தான் எம்ப்ளாய்க்கு தெரியும், ஓ இந்த வருஷம் வேற வந்துச்சு காசிக்கு போயிட்டாரு. இப்போ லேட்டஸ்டா ஏஎஸ்ஆரா என்ன அது ஏவிஆர் ஜெமினி, அது மாதிரி யூனிஃபார்ம்ல அந்த லேபிள் சேஞ்ச் ஆகும் போது தான் எம்ப்ளாய்க்கு தெரியும், ஓ கான்ட்ராக்ட் சேஞ்ச் ஆயிட்டுக்குது, நம்ம நெக்ஸ்ட் இப்படி. அதனால ஊர் ஒன்னாகுது. உங்களுக்காக நீங்க ஏரியான்னு சொல்ல எல்லா ஏரியாலையும் தான் உங்ககிட்ட தேடி வந்துக்கிறோம். நீங்க ஒரே ஒற்றுமையா இப்போ கூட காத்தால பாக்குறேன், உன்னுடைய கோவத்தை சின்ன கோவத்தை காட்டணும்னா கூட அங்க 2 பேர் இவனுக்கு நின்றுக்கிறாங்க. வெஜிலன்ஸுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை நீ என்ன உடம்பு சரியில்லை எப்படி பாக்குறேன்னு கேட்டுருவானா? ஏரியால இருக்கிற பெரியவனுக்கு வணக்கம் பண்ண மாட்டேன். அவன் வெஜிலன்ஸை பார்த்தா வணக்கம் பண்றிய, கோத்தா வணக்கம் பண்றிய, உனக்கு வெக்கங்குதான், மானுக்குதா, சூடுக்குதா, சொர்ணக்குதான். டேய் கோத்தா அவன் நீ என்ன பண்ணுகிறேன்னு உனக்கு உழவு சொல்லுங்கிறான். நாங்க போய் அவனை பார்த்து கை கட்டி நின்னுக்கிறான் பாக்காதால சாருன்றான். உங்க அப்பா அம்மாக்கு மரியாதை குத்திருக்கியா? இல்ல வீட்டுல யாருன்னா பெரியவங்களோ ஏரியால ஒரு பெரியவங்க நின்று இருந்தா கவர்மெண்ட் பீடி கொளுத்திட்டு திரும்பி பாக்குறதான் அவன் திரும்பி போயிடணும்ட்டு. இங்க போராட்டம் நீ வந்துட்டீங்கன்னா போராட்டம் பண்ணணும். இங்க வந்து நல்ல பேர்லாம் சம்பாதிக்க முடியாது. போராட்டத்துல வந்துட்ட பிறகு நீ நல்ல பேர் சம்பாதிக்க முடியாது. நீ நெக்ஸ்ட் எம்எல்ஏ வந்தாலும் சொல்லு, எம்பி வந்தாலும் சொல்லு, நான் கான்ட்ராக்டுக்காரன் தானே, நாலுல இருந்து மிஷின்ல நான் பிரேக் டவுன் பண்ணிட்டாலோ இல்ல நான் வேலை கரெக்டா செய்யலனாலோ கான்ட்ராக்டுக்காரன் தான் என்ன வந்து கேட்கணும். மேனேஜர் வந்து பின்னால் நிற்கிறார், நான் தூங்கினா மேனேஜர் கேட்கக்கூடாது. எந்த வெசிலன்ஸும் என்கிட்ட வரக்கூடாது. கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு வெசிலன்ஸுக்கு என்ன சம்பந்தம்? அவன் வெறும் பெம்மல் பர்மனன்ட் எம்ப்ளாயை தான் போய் கேட்கணும், எங்கப்பா சுத்தி நிக்கிற, என்ன வேலை செய்யல, ஏன் அங்க நின்னுக்கிறேன்ட்டு. இங்க வேலை வாங்குறது பெம்மல் மேனேஜ்மெண்ட்னா இன்ஜினியர் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் செஞ்சுன்னுக்கிறவங்கள கரெக்டா வேலை செஞ்சாங்களா செய்யலையா எல்லாத்தையும் கவனிக்கிடுவேன். இப்போ நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் இங்க இருக்கிற யூனியன் லீடர் பேசும்போது என்ன பேசணும்னா, நீ எதுனா ஒத்துன்னு போ, சேலரி கேட்டு எதுவும் நடக்கலன்னா
நெக்ஸ்ட்ல இருந்து எதனா பிரச்சனை இருந்தா கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லு சார், நீ என்ன கேட்காதேன்னு சொல்லு. கேட்ல நீ எப்பனா போ, கான்ட்ராக்டர்காரன் சொல்லிட்டு இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு வராதேன்ட்டு எல்லா வேலையும் பெமல்காரன் வாங்கிடுவானா, சம்பளத்தை மட்டும் கான்ட்ராக்டர்கிட்ட போயிடணுமா? இது எப்படி நியாயம்? இங்க லீடர் வர்றவா இல்ல இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் வரும் கான்ட்ராக்டர்காரங்க. டேய் கான்ட்ராக்டர்காரங்க இவங்களுக்கு வர சேலரி கொடுத்துட்டான கான்ட்ராக்டர்காரங்க கூலி குத்தி வச்சுருக்கிறான். மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறது கூலி குத்து. நீ நான் கொடுத்தேன்னா நாளைக்கு எதனா ஒருத்தர் நான் மாட்டிக்குவேன், அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டியதாயிடும். அதனால கான்ட்ராக்டர்காரங்க சைட்ல வச்சு ஏமாத்தினுக்கிறான் ஜனத்தை. அதை விட்டுட்டு அதை புரிஞ்சுக்காம இங்க வர லீடர் கான்ட்ராக்டர்காரனை கருத்து மாத்தாட்டு போயிட்டானா. எம்பி சொல்றாரு, அவரு ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு முன்னால ஒரு கவர்மெண்ட் ஃபேக்டரியில வந்து பேசும்போது அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி என்ன ஸ்கீம்ல வந்து வேலை செஞ்சுக்கிறான், கம்பெனி எப்படி இயங்குது, நம்ம என்னத்த பேச போறோம் யோசித்து பேசணும். நீ அதுவும் கேட்காத ஓட்டு போட்ட காசு வாங்கின அந்த எம்பி சொல்றாரு, இத்தான் கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட போன் எடுக்கிறாரு, என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்ட்டு. இன்னும் மரியாதை இல்லை. இதே குமாரசாமி என்ன வந்தாலும் சரி, எந்த லீடர் வந்தாலும் சரி, உன்னை ஏமாத தான் ட்ரை பண்ணுவான். நீ ஒற்றுமையா இருந்து தைரியமா போராடினா நல்லது நடந்தே தரும். போராட்டம் என்னைக்கும் தோக்கவே தோக்காது. என்ன ஒன்னா இதுல 10 பேர்ல 4 பேரை காட்டி கொடுத்துட்டு 6 பேர் வேலைக்கு போயிடலான்னு நினைச்சுன்னா போராட்டம் தோத்துரும். எதுல இன்னும் மட்டும் காத்திட்டு மேனேஜர் சார் நாங்க இந்த போராட்டத்துக்கே போல, நான் காத்தால இருந்து இது வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் வீட்டுல இருந்தேன்னு கதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ காத்தால 7 மணிக்கு வேலை இருந்தா கொஞ்சம் 7 மணிக்கு வேலைக்கு போய் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கோம் தானே. அது மாதிரி போராட்டம் டைம் காத்தால 11 மணின்னு புக் பண்ணினா 11 மணிக்கு வரணும், 5 மணிக்கு ஏஞ்சி போகணும். உன்னுடைய ஒற்றுமை தான் ஜெயிக்கும். நீ அதை விட்டுட்டு இங்க உக்காந்தீங்கன்னு காலா சபா சொல்ற மாதிரி ஒரு 4 பேர் உனக்கு வரும் கதைகளை சொல்லு, அவங்க டைம் பாஸ் லீடர் மாதிரி பேசிக்கின்னு அந்த கதையெல்லாம் நீ கேட்டுக்கின்னு உக்காந்தே தான் இருக்கணும். நீ இன்னும் 1 மாசம் இல்லை, 1.5 மாசம், 2 மாசம், 3 மாசம் ஆனாங்களோ போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நவுந்து போனோம். நீங்க ஒரே ஒற்றுமையா காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தன் நவரல. நெக்ஸ்ட் நான் என்னன்றேன்னா, நான் கூட பெங்களூர்ல இருந்து வந்தேன், எங்க அம்மா கூட 70 வயசுக்கு அவங்களும் வந்துக்கிறாங்க, எங்க எதிர்வீட்டுக்காரருக்கு ஸ்ட்ரோக் ஆயிட்டு நடக்க முடியல அவங்களும் வந்துக்கிறாங்க, நானும் வரேன்ட்டுலாம். நாங்க என்னன்றோன்னா எல்லாம் ஒற்றுமையா எந்த போராட்டினாலும் பண்ணலாம். போராட்டம் பண்ணா கேஸும் விழும், எல்லாம் விழும், எல்லாத்தையும் பார்க்கணும். நான் என்னன்றேன், நீ யாரை கேட்கணும்னா ஒரு நாளைக்கு கேஜிஎஃப்ல இருக்கிற எஸ்பி டிஎஸ்பி இவங்களுக்கு வேணா லெட்டர் கொடு, நீயே வந்து ஒரு நாள் போராட்டத்தில் உட்காருன்ட்டு. ஏன்னா ஊர் இல்லைன்னா அவங்க இல்லை. பிஜேபினா போராட்டம் நடந்துச்சோ நடக்கலையோ, இன்னைக்கு இந்த ஃபேக்டரியை காப்பாற்றணும்னா இந்த ஃபேக்டரியில குறைஞ்சபட்சம் எக்ஸ்டர்னல் ட்ரெயினி, டிசிஎல், சப்கான்ட்ராக்ட் இவங்களால தான் ஃபேக்டரி நடக்கிறது. ஆகையினால இந்த போராட்டத்தை நல்லா ஸ்ட்ராங்கா நல்லபடி எப்படி நீங்க நடத்துறீங்களோ, இன்னைக்கு வெளியே வந்தது பிரச்சனை இல்லை. போராட்டம் முடியும் போது ஜெயிச்சிட்டீங்கன்ற இது வெறிதான் இருக்கணும். அதை விட்டு இது டெய்லி ஃபேக்டரினா எதிர்பார்த்துனுக்குதுன்னா எவ்வளவு நாள் சாப்பிட்டு போறானுங்க, எவ்வளவு நாள் செஞ்சு சாப்பிட்டு போறான், எவ்வளவு நாள் ஒற்றுமையா இருக்குவானுங்க, என்னைக்குன்னா அது ஒழியும்னு காத்துனுக்குறான். ஆனா அந்த அவனுக்கு ஃபேக்டரியில இருக்கிற ஒருத்தனுக்கும் அது என்னைக்கும் அவனுக்கு ஜெயிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு ஐடிஐ ட்ரெயினி இங்க இருக்கிறவனுக்கு இங்க உட்காந்துக்கிற ஐடிஐ ட்ரெயினி யாராத்துக்கிட்டோம், என்னுடைய சகோதரனுக்கு நாலேஜ் நார்த்ல இருந்து வந்துக்கிற இன்ஜினியருக்கு இல்ல, S1 கிரேட் இருக்கிற இன்ஜினியருக்கு அந்த நாலேஜே கிடையாது. காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிறான். அதை பத்தி எம்பியோ எம்எல்ஏவோ வாயே தர மாட்டேன்றாங்க. ஃபேக்டரி பக்கியோ மாத்தாடுப்பேக்கோ ஓப்பன் கால்ஃபர் வைக்கிறான், எவனே ஒருத்தனை காசு குத்திட்டு வந்து வேலைக்கு வச்சுக்கிறான். அவன் ஐடிஐ ட்ரைனிங்கிட்டே வந்து மேப் எப்படி இந்த இது எப்படி வேலை பண்றது அதை கேட்டு நீங்க வேலை செஞ்சிருக்கிறான். அதனால எவ்வளவு கஷ்டம் பெமலூர்ல இருக்குதுன்றது எல்லாருக்கும் புரியும். அதுல வேற எம்ப்ளாயிங்களுக்கு நம்ம கூடவே வேலை செஞ்சிருக்குவான். வேலை செஞ்சு நம்ம கிரேட்ல இருந்த என்ன விஷயம்னா ரொம்ப பேர் மைனிங்ல வெளியே எங்க நடந்துச்சோ இல்லையோ இந்த HFE ஒர்க் ஷாப்லயும் ரயில் கோச்லயும் என்னன்னா யாரெல்லாம் மேனேஜருக்கு டீ வாங்கி போய் கொடுத்தான், யாரெல்லாம் மேனேஜருக்கு வீட்டு வேலை செஞ்சா அவனுக்குலாம் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அவன் நடிக்கிற நடிப்பையே பார்க்க முடியல. அவன் அப்படியே நம்ம போனோன்னு நம்ம எங்கேருந்து மாற்று உலகத்துல இருந்து கேன்டீனுக்கு வந்துட்ட மாதிரியும் அவன் வேற இதுல இருந்து வந்த மாதிரியும் அப்படியே எம்ப்ளாய்க்கு தனியாப்பா பண்ணுவான். அதனால இந்த போராட்டம் முடியும் போது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கணும். என்ன சிவனா எல்லாத்துக்கும் முடிவு பண்ணு போனோம். ஏன்னா ஒரு டிஷர்ட் தொழிலாளி நல்ல துணி போடுறது எம்ப்ளாய்க்கு ஆகுறதில்ல. அவன் எம்ப்ளாய் ஆகணும்னு வீட்டு லோன் அந்த லோன் இந்த லோன் எடுத்து தெருவுக்கு வந்துடுறான். டிஷர்ட் அதே பந்தால போனோன்னு அவனுக்கு அது பார்க்கறதுக்கு கூட ஏற்றுக்க முடியல.
நம்ம எப்படி கேட்டோம்னா நம்ம துணி போட்டு கேட்டோம். அதனால இந்த போராட்டம் என்னன்னா நல்ல மாதிரி உங்களுடைய ஒற்றுமை. நான் இப்ப கூட சொல்றேன், நீங்க எல்லாரும் காத்தால வந்து சாயங்காலம் வரைக்கும் ஒற்றுமை இந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா தான் அவங்க ஒற்றுமை ஜெயிக்கும். அந்த வெசிலன்ஸை பார்த்தா ஏன் நின்றுகிறேன்னு கேளு, இங்க ஏன் நின்றுகிறேன்னு கேட்கணும். அதை விட்டு சாருன்னு கையை எடுக்கக்கூடாது. அந்த கையை எடுத்து அவனை பெரியால் பண்ணுகிறது. அவன் யாருக்கும் உதவாக்காரன். அவன் இப்போ உன்னை பத்தி உன் ஃப்ரெண்டு எங்கன்னா போய் உன்னது போது பேசின எவ்வளவு திட்டுறா, மொத்தம் ஏன்னா என்னை பத்தி அவங்க கிட்ட போய் சொன்னேன்ற அந்த வேலையை சொல்றதுக்கு அவங்க நின்றுக்கிறான். காத்தால இவ்வளவு பேர் இருந்தாங்க, 10 மணி இவ்வளவு பேர் இருந்தாங்க, 4 மணி இவ்வளவு பேர் தான் என்ன சார் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் தான் சார் பேசுனா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் ரஃபா பேசிக்கலாம் சார் மேனேஜ்மெண்ட், அவன் பேர் யமுனா காந்தி. நீ கேஸ் பண்ணா கேஸை பார்த்துக்கலாம். ஆனா மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்றதுன்னா, நாளைக்கு இவங்க எல்லாரும் வேலைக்கு வந்தா கூட கான்ட்ராக்டுக்காரர் தான் வேலை வாங்கணும். பெம்எல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரே ஒருத்தன் கூட வந்து இவங்களை வேலை செய்யன்னு சொல்லக்கூடாது. நீ தானே சாப்பா சொல்ற கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட போய் சம்பளம் வாங்கிக்கோன்ட்டு. கான்ட்ராக்டுக்காரன் ஒருத்தன் காத்தால ஒர்க் ஸ்பாட்ல ஒருத்தோம், இவ்வளவு இது வெல்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டோம், கட்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டோம், எல்லாத்தையும் கான்ட்ராக்டுக்காரன் சொல்லிட்டோம். கான்ட்ராக்டுக்காரன் நீங்க உள்ள வந்துக்கிறார் சிவனா, தமாசு கூட உள்ள வர முடியாது. கான்ட்ராக்டுக்காரன் அவன் வந்து யாரு என்ன வேலை செய்யறான்னு கேட்க கூட முடியாது. ஆனா சம்பளம் கேட்டா மட்டும் கான்ட்ராக்டுக்காரன் போயிடணுமா? என்னடா இது நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? எல்லா வேலையும் பெம்மல் வாங்கிடுமா, ஆனா சம்பளம் போது மட்டும் கான்ட்ராக்டுக்காரன் போயிடணுமா? நீ என்னன்னா உனக்கு ஒரு அடியாளி வச்சுன்னுக்கிற. இதெல்லாம் நடக்காது. மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம நல்ல மாதிரி சொல்றோம். நீ பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் நீ இதே முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, நான் கூட நாங்க ஒரு யூத் சார்பாக கொஞ்சம் பேர் பேசினுக்கிறோம். நாங்க என்ன பண்ண போறோம்னா, வீட்டுக்கு ஓட்டு கேட்கற மாதிரி ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ்ல வந்து உன் புருஷன் இவ்வளவு பேர் வாழ்க்கையில விளையாண்டுக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்ட்டு நோட்டீஸ் போட்டு உயிரை கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டுக்கிறோம். ஏன்னா போராட்டம் வேற மாதிரி போனோம். நாங்க உன்னை சண்டை போடுறதுக்கு வரல. உன் புருஷன் எங்கிருந்தோ வந்து ஆபீசர்ஸ் குவார்டர்ஸ்ன்னு ஒரு குவார்டர்ஸ், அந்த குவார்டர்ஸ்ல நல்லா கிளப்ல டெய்லி சாயங்காலத்துல குடிச்சிட்டு நல்லா நீனா கிரேட் ஆயிட்ட, எவனை ஏமாத்தி எவ்வளவு பேரை வேலை வாங்கி நீனா கிரேடுக்கு வந்துட்ட. ஒரே 3 மாசத்துல நான் யாருக்கு வேலை இது போச்சு, ஏஜே முழுது டிஜே மாறினா, டிஜே முழுது ஜிஎம் மாறினாட்டு வள்ளு குடிக்கிறீங்க பாரு. அந்த வேலையெல்லாம் உங்க கொண்டாட்டிங்க கிட்ட நாங்க வந்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வரோம். அது வரக்கூடாதுன்னா நீ நல்ல மாதிரியா சிஎம்டிக்கு எடுத்து சொல்லணும். ஃபேக்டரி நடக்கிறது பேக் போனு, கேஷுவல் லேபரு, டிசிஎல், எக்ஸ்டர்னல் ட்ரைனிங் தான், இவங்களால தான் ஃபேக்டரி நடக்குது. ஆகையினால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணும். நான் என்னன்றேன், எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது, நாங்களே ஏத்துக்கிறோம். ஆனா சேலரி ஹைக் பண்ணு. இன்னைக்கு என்ன அரிசி ரேட்டு, சேலரி ஹைக் எப்படின்னா, நான் திரும்ப அடுத்து ஒரு போராட்டம் பண்ணி திரும்பி ஹைக்கு வரக்கூடாது. இப்ப நீ ஹைக் பண்ணினா அடுத்த 3 வருஷத்துக்கு விட்டு அப்படியே சேலரி ஹைக் ஆகணும். அதுக்கான வழியை தீர்வு சொல்லு. நீங்க மட்டும் கூப்பிட்டு எம்எல்ஏ வந்துட்டாங்க, எம்பி வந்துட்டாங்க சார், உங்களுக்காக ஒரு 200 ரூபாய் ஏற்றி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சார், அமைச்சிடக்கூடாது. இந்த போராட்டம் இது முற்றிலும் முடிவுக்கு வரும்போது சிவனா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அடுத்து உங்களுக்கு வந்து சேலரி ஹைக்கு தன்னால நடக்கணும். எந்த கான்ட்ராக்டுக்காரனா வரட்டும், ஏவிஆர்னா வரட்டும், பிவிஆர்னா வரட்டும், ஜெமினினா வரட்டும், எந்த கோனா வரட்டும், சேலரி அந்தந்த வயசுக்கு அந்தந்த இடத்துல அயன் போயினே இருக்கணும். அதுக்கான வழிய தீர்வை யூனியன் ஒற்றுமையா செய்து கொடுக்குவாங்கன்னு நம்புறோம். உங்களுக்கு எந்த போராட்டம்னாலும் நாங்க எல்லாருமே ரெடி தான். இப்பாருங்க என்ன சொல்ல வரணும்னா, மெயினா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ சுரேஷ் அண்ணனுக்கு எனக்கும் கருத்தியல் ஒற்றுமை இல்லை. ஆனா இன்னைக்கு போராட்டம்னு ஒன்னாவது உக்காடுறோம். ஏன்னா இந்த ஊரு நீ இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் எங்க அம்மா அப்பா பாக்குறதுக்கு கூட இந்த ஊர் இருந்தாதான் எங்க அப்பா அம்மா வந்து பாத நீ இடத்துல போயிட்டு தான் போக முடியும். அதனால அது புரிஞ்சுங்க. அவரு காங்கிரஸ்காரு, நாங்க ஆர்பிஐக்காரு, அவ்வளவு இதுவா சண்டை மாதிரி கூட எலெக்ஷன்லாம் சந்திச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு போராட்டம்னு ஒற்றுமை வந்து இந்த இடத்துல நிக்கிறோம். ஒரே காரணம் என்ன தெரியுமா, நீ நல்லா இருக்கணும் தான். ஆகையினால நீ ஒற்றுமையா நல்லா யோசித்து முடிவு பண்ணு. ஏதோ ஒரு வெக்கேஷனுக்கு வந்துட்டுக்கிற மாதிரி ஒரு பாதி பேர் தான் என்ன நடக்குமோ நீங்க உக்காந்துக்கிறீங்க, மீதி பேர் தூரத்துலயே உக்காந்துக்கிறான். இந்த சரௌண்டிங் போனீங்கனாலே தெரியும் ப்ளூ ட்ரெஸ் எவ்வளவு இருக்குதுன்ட்டு. என்ன பண்ணுக்கிறீங்கன்னா, மச்சான் என்ன பண்ணா எதனா வந்துச்சா? ஒன்னும் இல்லை மாமா, சாப்பாடு இறங்கிச்சா? இறங்கிட்டாங்களா? நான் என்னன்றேன், உன்னது மெயினா
யாரோ ஒருத்தர் நீ ஃபர்ஸ்ட் நாள் சாப்பாடு கூட இல்லைன்ற. அது யார் சொன்னீங்கன்னு தெரியல. நான் இதுல யூடியூப்ல பார்த்தேன். தயவு செய்து உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காது. 3 வேளை சாப்பாடு சந்தோஷமா வீட்டுல நீ நல்லா சாப்பிட்டுருந்தாங்கிற. நீ சம்பாதிச்சு நீ சாப்பிடுற. நீ போடுற ஓட்டு தான் இங்க வர்ற லீடர் வந்து அவன் போடுற துணிக்கு ஆகட்டும், அவன் ஏஞ்சி நிக்கிற கம்பீரத்துக்கு ஆகட்டும், எல்லாத்துக்குமே காரணம் நீ போடுற ஓட்டு. உன்னாவும் உங்ககிட்ட பிச்சைக்காரன் வேணா அவன் லீடரு. நீ என்னைக்கே யாருக்கிட்டையும் பிச்சைக்காரன் கிடையாது. நீ என்ன முடிவு பண்றனா, சாப்பாட்டுக்கு கூட இல்ல சாருன்ற. எவனா வரட்டும், அவன் இஷ்டம் தான் கொடுக்குறான், வாங்கிக்கோ. இல்ல 3 வேளை நீ சாப்பிட்டு வந்து உட்காந்து போற. உன் தன்மானத்தோட வாழு. நீனா இங்க வேலைக்கு இல்லைன்னா நீ போய் சாப்பிடாத விட்டுருவியா? இல்ல வீட்டுல பட்டினியா இருக்கிறாங்களா? சரி, இன்னைக்கு 21வது நாளோ 23வது நாளோ நினைக்கிறேன். 20 இந்த 20 நாளும் வீட்டுல கொடுக்கலாம். என்ன 10 வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க. எல்லாம் கௌரவத்தோட தான் இருக்கிறோம். தங்கவயல் மக்கள் யாரா இருந்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காம 10 வீட்டுக்காரர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்ட்டு. என்ன சாப்பாடு? கறி தான்மா பையன் ஏத்தனோம்னா. இப்ப நம்ம சாப்பிட்டு வந்தேனே கறி தானே. அவங்க கஞ்சி தான் குடிச்சிருவாங்க, அவங்க தெரிஞ்சுதான் கேட்டுருவாங்க. ஆனா நம்ம புள்ளிய விட்டு கொடுக்காத பேசுருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு லீடர் வரானா உன் ஓட்டை எப்படி ஏமாத்தி வாங்குறதுன்னு கேட்கறதுக்கு தான் இங்க வந்து நச்சுனுக்குறானுங்க. அதை புரிஞ்சிக்காம நீ என்ன பண்றனா, சார் சாப்பாட்டு கூட இல்லை சார், யாரும் கண்டுக்கல சார், யாரும் கண்டுக்கவே தேவையில்ல. நீ இங்க உட்காந்து ஒற்றுமையா உட்காந்துப்பார். எல்லா லீடரும் வீட்டுல தூங்க முடியல. என்னடா ஆகும்? யாருக்கு பேர் வந்துடும்? இந்த போராட்டம் முடியும் போது யார் லீடர் ஆயிடுவாங்க? அடுத்து எம்எல்ஏக்கு இங்கிருந்தே கொஞ்சம் உற்பத்தி ஆயிட்டு போயிடுமா? அந்த ஓட்டு யாருக்கு போயிடும்? அவன் பயந்து உட்காந்துக்கிறான். நீ இங்க சம்பளத்துக்கு பயந்து உட்காந்துக்கிற. ஆனா கேள்வி இருக்கிற எல்லா லீடருமே சரி, அந்த போராட்டத்துல யாருக்கு நல்ல பேர் வந்துடும், யாரு நெக்ஸ்ட் லீடர் ஆடுவான் பயந்து உட்காந்துக்கிறான். அதனால உன்னுடைய சக்தினான்றதை நீ ஒருத்தனும் புரிஞ்சுக்கணும். நீ ஒற்றுமையா நீ உக்காண்டினா 100% நீ ஜெயிச்சிட்டீங்க. அதனால தயவுசெய்து உங்களுடைய தன்னம்பிக்கை விட்டு கொடுக்காதீங்க. எல்லாத்தோட முக்கியமானது தற்கௌரவம். கௌரவத்தை எவன்கிட்டே விட்டு கொடுக்காத. எனக்கு இதுவே இல்லைன்னு சொல்லவே சொல்லாது. நீ சந்தோஷத்தோட நீ வாழ்ற வாழ்க்கை உன்னால. அதனால எவன் முன்னாலே போய் எனக்கு சோத்துக்கு இல்லை துணிக்கு இல்லை அதெல்லாம் சொல்லவே கூடாது. அடுத்து கிறிஸ்துமஸ் வருது, பொங்கல் வருது, எங்களுக்கு கூட தோணுது நீ அடுத்து ஒரு 2 பண்டிகை வரப்போது அதெல்லாம் இந்த எம்ப்ளாயி எப்படி மீட் பண்ணுவாங்கன்ட்டு. அவ்வளோ பிரச்சனையில நீ இருக்கும் போதும் அத்தை நீ ஜெயிக்கிறத மட்டும் யோசி. அதை விட்டு உன் தன்மானத்தை தயவுசெய்து யார்கிட்ட விட்டுக்காதுன்னு கேட்டுக்கினேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னு அனைவருக்கும்